குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். 8th மேக்ஸ்ல நம்ம ரிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா முற்றொருமைகள் ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து அல்ஜிப்ரால வந்து பாலினாமியல்ஸ் பல்லுறுப்புக்கோவைகளை பிரிப்பது, பெருக்குவது, வகுப்பது, அந்த இது பெருக்கல் பார்த்தோம், வகுத்தல் பார்க்கல. ஸோ அந்த ஸ்பிளிட் அப்ஸ் வந்து பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் ஒரு 2-3 கணக்கு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அடுத்த டாபிக் என்னன்னா ஃபேக்டரைசேஷன். ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா தமிழ்ல காரணிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காரணிப்படுத்துதல்னா என்ன? ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு அந்த ஃபேக்டரைசேஷனுக்கான மீனிங் ஃபர்ஸ்ட் தெரியணும் இல்லையா? ஸோ அந்த மீனிங் தெரிஞ்சாதான் நம்மளால எதுக்காக இது வந்து பண்றோம், இதனால என்ன யூஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஃபேக்டரைசேஷன் இஸ் நத்திங் பட் ஒரு நம்பருக்கு வந்து ஏதோ ஒரு நம்பர், எந்த நம்பர் வேணாலும் எடுத்துக்கோங்க. அந்த நம்பருக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப், அதாவது ஒரு எண்ணை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பெருக்கல் பலனை கொடுக்கிறது தான் வந்து அதனுடைய ஃபேக்டர்ஸ், காரணிகள். நம்ம வந்து 5th ஸ்டாண்டர்ட்ல இருந்தே படிச்சிருப்போம் மல்டிபிள்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மல்டிபிள்ஸ்னா அதனுடைய அடுத்தடுத்து அடுத்தடுத்த டேர்ம் 2 into 2, 2 into 2, 2 into 2, 4, 4 into 2, 8, 8 into 2, 16, அந்த இது கால்குலேஷன். ஃபேக்டர்ஸ்னா அந்த எந்த ஒரு நம்பர் இருக்கோ அதுக்கு வந்து அதனுடைய மல்டிபிள் பெருக்கல் பலன் வந்து 2 அல்லது அதுக்கு மேலேயோ இருக்கணும். அப்படி இருந்தா அதை வந்து காரணிப்படுத்துதல், ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த ஃபேக்டரைசேஷன் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம், எங்க யூஸ் பண்ணுவோங்கிறது ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு சிமுலேஷன்லயே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு அது வந்து சிமுலேஷன்ல பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஒரு கணக்கு மட்டும் நான் போர்டுல போட்டு காட்டுறேன். ஃபேக்டரைசேஷனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கறது மட்டும் போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாவே நான் உங்களுக்கு வந்து சிமுலேஷன்லயே காட்டுறேன். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் 2 or more numbers is called as factorization. ஒரு மதிப்பிற்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பெருக்கல் பலனாக எழுதுவதை காரணிப்படுத்துதல் அல்லது ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த ப்ராடக்ட் வந்து 2 அல்லது அதுக்கு மேல இருக்கணும் அப்படிங்கறதுதான் கண்டிஷன். ஓகேவா? சோ ஒரு ஒரு 2-3 மாடல் பார்க்கலாம். சரியா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிமுலேஷன் போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். இது ஒரு கோவை. இதுல எப்படி என்ன பண்ணணும்னா இந்த 18ம் 12ம் இது ரெண்டும் நம்பர்ஸ் இல்லையா? இது வந்து ஆல்பபெட்ஸ்ல இருக்கு, இது நம்பர்ஸ்ல இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை தனியா பிரிச்சுடுவோம். இந்த 18 எப்படி எழுதலாம்? 2 into 3 into 3, 3 9, 9 2 18 எழுதலாமா? XY வந்து நான் YXன்னு எழுதிக்கிறேன். மைனஸ் 12 வந்து 2 into 2 4, 4 into 3 12, Y into Z எழுதலாமா? சோ இப்போ இதுல 2 3 2 3 அதுக்கப்புறம் Y இது வந்து பொதுவா இருக்கு. சோ இதை வெளியில எடுத்துடலாமா? 2 into 3 into Y வந்து வெளியில எடுத்துடலாமா? அப்ப பேலன்ஸ் இதுக்குள்ள என்ன இருக்கும்? 3x இருக்கும். மைனஸ் இதுக்குள்ள பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2z இருக்கும் இல்லையா? 3x minus 2z. சோ அவ்வளவுதான். இப்ப இத வந்து நீங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 3s are 6. 6y into 3x minus 2z. சோ இப்போ இந்த 18xy minus 12zங்கிற நம்பரை இந்த ஃபார்மேட்க்கு நம்ம ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம். பொதுவான காரணிகளை உபயோகப்படுத்தி இது 18xy minus 12yz. இது ரெண்டுத்துக்கும் பொதுவான காரணி, பொதுவான பெருக்கல் பலன், பொதுவான ப்ராடக்ட் எது இருக்கு, காமன் ஃபேக்டர் எது இருக்குன்னு பார்த்து அதை எடுத்துட்டு வந்து நம்ம ஃபேக்டரைசேஷனா வெளியில கொண்டு வந்திருக்கோம். சோ அப்போ ஃபேக்டரைசேஷன் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? இருங்க.
ஸோ சம்ஸ் நம்ம பார்க்க தான் வந்து உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். வெயிட் பண்ணு. ஃபேக்டரைசேஷன்லாம் வந்து 9th அண்ட் 10th நிறைய வரும் சம்ஸ். 2 மார்க்ல 5 மார்க்ல எல்லாம். அது இப்ப நான் போடுறேன் பாருங்க இந்த மெத்தட். இது எல்லாமே பிளஸ்ல வச்சு ஒரு நம்பர் போடுறேன், மைனஸ்ல வச்சு ஒரு நம்பர் போடுறேன். இது ஒரு பாலினாமியல் 49. சோ இப்போ இத வந்து 2 வகையா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இத வந்து நீங்க a plus b the whole squared ஃபார்முலாவோடையும் கம்பேர் பண்ணலாம் ஒரு மெத்தட். ஓகேவா? a squared plus 2ab plus b squared. a இருக்கக்கூடிய இடத்துல x இருக்கு, b இருக்கக்கூடிய இடத்துல 49ன்னு இருக்கு. அப்ப b ஸ்கொயர்டுங்கும் போது 7 ஸ்கொயர்டு தான் 49. அப்ப 7. அப்ப இது எப்படி எழுதலாம்? x plus 7 the whole squared அப்படின்னு எழுதலாமா? x plus 7 the whole squared is equal to x squared plus 2 into x into 7 plus 7 squared. இப்ப இதை மல்டிப்ளை பண்ணா அது வருதான்னு பாருங்க. x squared plus 7 2 14 x plus 7 7 49 வருதா? 49 is coming. Correct. So இப்போ இது ஒரு மெத்தட் நான் சொல்லி கொடுத்திருக்கேன். 7 7 49. ஓகே, 7 கூட்டல் 7 14. பெருக்கினால் கூட்டினால் எனக்கு பெருக்கினா 49 வரணும். அதே 2 எண்களை கூட்டினா 14 வரணும். இப்ப 7 இன்டூ 7 49, 7 கூட்டல் 7 14. அப்ப இத நான் எப்படி எழுதியிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நான் டெலிட் பண்றேன். x plus x squared plus 7x plus 7x plus 49. இப்ப இது ரெண்டுலயும் கம்பாரிசன் எடுத்துட்டேன்னா x காமனா வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா x plus 7 உள்ள அதே x plus 7 நான் இங்க ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இங்க வேற எந்த நம்பர் போட்டா வந்து 7x 49 எனக்கு டேலி ஆகும்? இங்க 7 போட்டா. So அப்போ x into x x squared, x into 7 7x, 7 into x 7x, 7 7s are 49. So அப்ப என்னுடைய ஃபேக்டரைசேஷன் x plus 7 into x plus 7 அப்படின்னு எழுதலாமா? So உங்களுக்கு இந்த சென்டர் வேல்யூ இஸ் அடிஷன், எண்டிங் வேல்யூ இஸ் மல்டிப்ளிகேஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த ஒரு 2 எண்களை பெருக்கினால் கடைசி வேல்யூ கிடைக்கணும், கூட்டினால் நடுவுல இருக்கிற வேல்யூ கிடைக்கணும். இது கிடைச்சதானாதான் நம்மளுடைய ஃபேக்டர்ஸ் கரெக்ட் அப்படின்னு, காரணிகளானது சரி. இதே வந்து 7 2ன்னு போடலாமா? 13 கூட்டல் 1 14 தானே. நான் அப்ப 13 1 இங்க மல்டிப்ளை பண்ணா எனக்கு 13 வருமா? வராது. சோ நான் எடுக்கக்கூடிய 2 எண்களும் இரண்டிற்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும். ரெண்டுக்கும் காமனா இருந்தாதான் அந்த நம்பரை நான் செலக்ட் பண்ண முடியும், இல்லைன்னா செலக்ட் பண்ண கூடாது. ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் இதுலயே பார்க்கலாம். ஒரே நிமிஷம். இப்போ இந்த எக்ஸுக்கு முன்னாடி எந்த ஒரு நம்பரும் இல்லாததுனால நீங்க இப்ப நம்ம வந்து டைரக்டா மல்டிப்ளை பண்ணி போட்டோம். சப்போஸ் எனக்கு எக்ஸுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சிமுலேஷன் அண்ட் ஆக்டிவிட்டி போலாம். ஓகேவா? 4x squared minus 8x plus 3ன்னு இருக்க ஒரு கொஸ்டின். இப்போ இந்த எக்ஸுக்கு முன்னாடி 4 என்ற ஒரு மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப இந்த எக்ஸையும் இந்த 4ஐயும் பெருக்கு 4ஐயும் இந்த மாறிலி உறுப்பையும் பெருக்கினீங்கன்னா 12 12 மைனஸ் 8. சோ இங்க என்ன வரும்? 8 2 16, 3 12,
4 3 12. ஆஹ் சோ பெருக்கினா 12 வரணும். 6 2 12, 6 கூட்டல் 2 8 வருமா? 6 2 12 மைனஸ் 6 மைனஸ் 2 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் மைனஸ் கூட்டல் மைனஸ் மைனஸ். சோ மைனஸ் 8ம் பிளஸ் 12ம் வரணும்னா 6 2 12 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 12 மைனஸ் 6 கூட்டல் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 வந்துச்சா? சோ இப்ப இத நான் எப்படி ஸ்ப்ளிட் அப் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4x ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 2x பிளஸ் 3. இப்போ இது ரெண்டுலயும் பொதுவா நான் வந்து 2x வெளில எடுக்க முடியுமா? 2x வெளில எடுத்துக்கோங்க. அப்ப உள்ள இதுக்கு 2x இருக்கும் மைனஸ் 3. இப்ப 2 2 4 x இன்டூ x x ஸ்கொயர் 2 3 6 6 இன்டூ x 6x. சோ 2x மைனஸ் 3 அகைன் நீங்க போட்டுக்கோங்க. இங்க 2x மைனஸ் 3 வரணும் அப்படின்னா இங்க மைனஸ் 1ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 1 இன்டூ 2x மைனஸ் 2x மைனஸ் 1 இன்டூ மைனஸ் 3 பிளஸ் 3. சோ அப்போ 2x மைனஸ் 1 ஒரு ஃபேக்டர், 2x மைனஸ் 3 ஒரு ஃபேக்டர். சோ முன்னாடி நம்பர் இருந்ததுன்னா அது கடைசி நம்பரோட மல்டிப்ளை பண்ணி அடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணி வரும்போதும் அந்த நம்பரை மறக்காம எடுத்துட்டு வரணும், இல்லைன்னா ஆன்சர் முட்டை ஆயிடும். ஓகே, சோ இப்போ இந்த இங்க முன்னாடி நம்பர் இருந்தது அப்படின்னா இதோட பெருக்கிக்கணும். ஓகேவா? இந்த நம்பரை இதோட மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி அடுத்து கடைசி வரைக்கும் இந்த 4 வந்து தொடர்ச்சியா எடுத்துட்டு வரணும், விட்டுட்டு வரக்கூடாது. அதுக்குள்ள சிம்பிளிஃபை பண்ணி வந்ததுதான் உங்களுக்கு இந்த ஆன்சர். இப்ப நம்ம வந்து சிமுலேஷன் பாத்திரலாமா ஒரு தடவை? சிமுலேஷன் பார்க்கலாம், வேர்ட் வால் ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஸோ 5 இன்டூ 5x பிளஸ் 6 அப்படின்னு இருக்கு ஒரு நம்பர், சரியா? இது எப்படி ஸ்பிளிட் அப் ஆகுது, திருப்பியும் அதோட ஆரிஜினுக்கு எப்படி போகுதுன்னு பார்க்க போறோம் நம்ம. 5 இன்டூ 5x அண்ட் 5 இன்டூ 5 6. 5 வந்து 5x ஓடையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, 5 வந்து 6 ஓடையும் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ப இது என்ன ஆகுது? 25x பிளஸ் 13 ஆகுது. இப்ப இந்த 25x பிளஸ் 13 கொடுத்தாங்கன்னா 5 இன்டூ 5x பிளஸ் 6. இப்ப இதோடைய ஃபேக்டர்ஸ் என்ன? இந்த 25x பிளஸ் 30 உடைய ஃபேக்டர் ஆனது 5 இன்டூ 5x பிளஸ் 6. ஸோ 5 காமனா வெளியில எடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ வேற ஒரு கணக்கு. இப்போ 7 4 28, 8 7 56, 28x பிளஸ் 56 அப்படின்னு வரும் பாருங்க. இந்த 28x பிளஸ் 56 ஆனது இதனுடைய ஃபேக்டர் ஆனது ஏது? 7 இன்டூ 4x. அதாவது ஃபர்ஸ்ட் ஆன்சரை கொடுத்து இங்க கொஸ்டினை கேக்குறாங்க. சோ அப்ப இதனுடைய ஃபேக்டர்ஸ் ஏதாகுது? இந்த மூமெண்ட் உங்களுக்கு தெரியுதா? எப்படி இந்த ஃபேக்டரைஸ் ஆனது ஸ்பிளிட் ஆகுது அப்படிங்கிற மூமெண்ட் தெரியுதா? 8 4 32, 8 9 72. பாருங்க என்ன வருதுன்னு. அப்படியே இது இடம் மாறுது பாருங்க. அச்சா, அடுத்த சிமுலேஷன் காட்டுறேன் பாரு.
5x plus 6 into 8x plus 1 plus 8x plus 9 into 8x plus 1ன்னு கொடுத்திருக்காங்க. இப்ப இது ரெண்டுலயும் பொதுவாக உள்ளது 8x plus 1 8x plus 1 அப்படிங்கிறது ரெண்டு டேர்ம்லயுமே காமனா இருக்கு. ஒரே நிமிஷம். ஸோ ரெண்டு டேர்ம்லயுமே காமனா இருக்கிற 8x plus 1 வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள 5x plus 6 into 8x plus 9 இருக்கும். ஸோ இதுதான் எங்க இருந்து எதை எடுத்து போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான மேப்பிங் காமிச்சிருக்காங்க. கலர் டிஃபரன்சியேஷன் காமிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா இத பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணி உள்ள எல்லாத்தையும் ஒரே ஸ்ட்ரெச்சா எழுதியிருக்காங்க. 5x plus 6 plus 8x plus 9. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ் வேல்யூஸ் எல்லாம் ஒரு சைடும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடும் எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப அடுத்தது என்னாச்சு 8x plus 1 into 13x plus 15 அப்படிங்கிறது தான் உங்களுடைய இந்த ஏங்கிற இந்த பெரிய வேல்யூவை இந்த குட்டி வேல்யூவா ஃபேக்டர் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இது ரெண்டுலயும் இப்ப நீங்க சொல்லுங்க 9x plus 6 வந்து காமனா இருக்கா? சோ அந்த காமன் டேர்ம் இங்க காமிச்சிட்டாங்க. ரெண்டுலயும் எது பொதுவாக இருக்கு? சோ பொதுவாக இருக்கிறத வெளியில எடுத்தாச்சு. உள்ளுக்குள்ள இருக்கிற பிராக்கெட்குள்ள இருக்கிறத உள்ள கொண்டு வந்தாச்சு. இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணுவோம். அப்புறம் எக்ஸ ஒரு இடத்துலயும் நம்பரை ஒரு இடத்துலயும் சேர்த்துவோம். அப்புறம் எக்ஸ ஆட் பண்ணிப்போம், நம்பரை ஆட் பண்ணிப்போம். சோ இங்க உங்களுக்கு எல்லாமே பிளஸ்ஸா வர்றதுனால ஈஸியா இருக்கு. ஏதாவது ஒரு வேல்யூ மைனஸ் மாறினா நல்லா இருக்கும். பார்ப்போம். இதுல 3x plus 6 வந்து காமனா இருக்கு. ஸோ 3x plus 6 வெளியில எடுத்துருவாங்க. 9x plus 2 and 8x plus 1 வந்து உள்ள இருக்கும். இப்போ அகைன் பிராக்கெட் ஓபன் பண்ணிடுறாங்க. எக்ஸ் எல்லாம் ஒரு டேர்மாவும் நம்பர் எல்லாம் ஒரு டேர்மாவும் சேர்த்திட்டு உங்களுக்கு 3x plus 6 into ஓகே இது எல்லாமே பிளஸ்ல தான் வருது. ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இப்படி 4 நம்பர்ஸ் கொடுத்தாலும் எப்படி வந்து நம்ம அதனுடைய ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சது இல்லையா? இப்ப இதையும் பார்த்தரலாம். So factorization के different model. 4 into x plus 4 into 5. 20 வந்து 4 into x plus 4 into 5 னு பிரிச்சுட்டாங்க. இப்ப இது ரெண்டுலயும் 4 காமனா இருக்கு. 4 வெளில எடுத்துறாங்க. உள்ள x plus 5 வந்து இருக்கு. அப்போ 4x plus 20 4 into x plus 5 அப்படி சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. So அப்ப answer is 4 into x plus 5. ஓகேவா? ஆன்சர் வந்து 4x plus 20 4 into x plus 5 அப்படி சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இது வந்து என்ன ஆகுது 3 into x plus 3 into 2. ஓகே இப்போ இது ரெண்டுலயும் காமன் டேர்ம் வந்து 3 into x plus 2. ஸோ இப்போ 3 into x plus 2 அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். 4x plus 32 4 4 8. ஓகே 8 4 32. ஸோ 4 into x plus 8. ஸோ 4 into x plus 8 is the answer. ஓகேவா? இன்னும் ஒண்ணு பாருங்க. இப்ப ஃபேக்டரைசேஷன்ல இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? போர்ட்ல பார்த்திருந்தோம் இல்லையா கொஸ்டின்ஸ்? அதே மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம இங்க ஸ்பிளிட் அப் பண்ணி எப்படி போட்டிருக்காங்க அப்படிங்கறது பாக்குறோம். சோ எக்ஸினுடைய வேல்யூ வந்து ஏவினுடைய வேல்யூ 6ன்னும் பியினுடைய வேல்யூ 2ன்னும் எடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் 8x பிளஸ் 12. அப்போ 6 இன்டூ 2 12 6 கூட்டல் 2 8. ஸோ இப்போ 6x பிளஸ் 2x பிளஸ் 12 அப்படின்னு இருக்கு. அப்போ அது x பிளஸ் 6 இன்டூ x பிளஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இப் ஃபேக்டரைஸ் த எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தடுத்த கொஸ்டின் உங்களுக்கு இப்ப நான் இங்க ஏ அண்ட் பி உடைய வேல்யூஸ சேஞ்ச் பண்றேன் அப்படின்னு வைங்க. கொஸ்டின் எனக்கு மாறும். ஏ உடைய வேல்யூ 19, பி உடைய வேல்யூ எனக்கு குட்டியா போதும். அப்பதான் எனக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏ உடைய வேல்யூ 15,
b னுடைய வேல்யூ 10 5ன்னு வச்சுப்போம். அப்போ 15 5 75, 15 கூட்டல் 5 20. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 20x பிளஸ், அப்ப நம்மளே கொஸ்டினும் கிரியேட் பண்ணிக்கலாம், நம்மளே ஆன்சரும் கொண்டு வந்துக்கலாம். எந்த பிரச்சனையும் நமக்கு அதுல கிடையாது. ஓகேவா? சோ இப்போ இதுல ஃபேக்டரைசேஷன் கான்செப்ட் கிளியர் ஆனீங்களா? ஒரு நம்பருக்கு ஒன்று அல்லது அதற்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட காரணிகள் இருந்தது அப்படின்னா அது வந்து ஃபேக்டரைசேஷன் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ வேர்ட் வால் ஆக்டிவிட்டி போயிடலாமா? ஓகே. இப்போ இங்க 4a மைனஸ் 35 அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு? 4a மைனஸ் 35 அப்படின்னு இருக்கு. சோ எதை ரெண்ட நம்பரை பெருக்கினா இதை வந்து எப்படி காமன் வெளில எடுப்பீங்க? இந்த 14க்கும் 35க்கும் எது காமன் நம்பர்? 7 2 14, 7 5 35. அப்ப 7 வெளியில எடுத்துட்டீங்கன்னா உள்ள வந்து 2a மைனஸ் 5 அப்படி சொல்லிட்டு இருக்குமா? அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10xன்னு இருக்கு. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 10xல ரெண்டுலயும் எந்த டேர்ம் காமனா இருக்கு? எக்ஸுங்கிற டேர்ம் காமனா இருக்கு. அப்ப அந்த எக்ஸ வெளியில எடுத்துருங்க. எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 10, எக்ஸ் இன்டூ எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 10 இன்டூ எக்ஸ் 10x. ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் 10. 28x squared y plus 16xy squared minus 4xy. ஃபர்ஸ்ட் நம்பர்ல இது நாலுக்கும் காமனா இருக்கிற வேல்யூ எது அப்படின்னு சொல்லுங்க. 4க்கு 16 இருக்கு, 28 இருக்கு. சோ தேர்ட் டேர்ம்ல உங்களுக்கு 4 மட்டும்தான் இருக்கு. மத்த ரெண்டு டேர்ம்ல தான் கொஞ்சம் பெரிய நம்பர் 16ம் 28ம் இருக்கு. சோ தேர்ட் டேர்ம்ல 4 இருக்கிறதுனால இந்த ரெண்டு டேர்ம்லயும் அந்த 4 காமனானு பாருங்க. 4 4 16, 7 4 28. சோ அப்ப 4 நீங்க காமனா நம்பரா வெளில எடுத்துடலாம். அதே மாதிரி இதுல XY இருக்கு, இதுலயும் XY இருக்கு, இதுலயும் XY இருக்கு. இப்போ 4xy வெளியில எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 7x இருக்கும். அப்போ 4xy இன்டூ 7x வந்து 7 4 28 x ஸ்கொயர் y ஆயிடும். இதுல வந்து 4 4 16 y ஆயிடும். ஏன்னா y ஸ்கொயர் இருக்கு, ஸோ அது y மைனஸ் 1 மைனஸ் 1 இன்டூ 4xy இஸ் மைனஸ் 4xy. ஸோ அப்போ இந்த டேர்ம் 15xy minus 25y squared. இந்த ரெண்டுலயும் எந்த டேர்ம் காமனா இருக்கு? y காமன். அப்புறம் I 3 15, 5 5 25. 5 காமன். ஸோ 5y காமன் அப்படின்னா எந்த டேர்ம் உள்ள வரும்? 5y இன்டூ 3x மைனஸ் 5y. ஸோ அப்போ 15xy மைனஸ் 25y ஸ்கொயர்டு. இந்த ரெண்டு டேர்ம்ல பாருங்க, 2 எக்ஸ காமனா வெளில எடுக்கலாமா? ஏன்னா I2 10, 2 2 எக்ஸும் ரெண்டுலயும் இருக்கு. 2 எக்ஸ வெளியில எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 2x இன்டூ எக்ஸ் பிளஸ் 5 உள்ள இருக்கா? ஓகேவா? சோ 6x பிளஸ் 18, 6 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3, தட் இஸ் 6 இன்டூ எக்ஸ் 6x, 6 இன்டூ 3 18. ஸோ 6 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3. ஆன்சர்ஸ் பார்த்துடலாமா? பாருங்க, நம்ம பார்த்த எல்லா ஆன்சருமே குட் கரெக்ட். ஸோ அப்ப நம்ம ஃபேக்டரைசேஷன்ல தெளிவாயிட்டோம். ஓகேவா? இப்போ இதுலயே அடுத்த ஒரு குவிஸ் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் குவிஸ் பார்க்கலாமா?
ஓகே, இது பார்ப்போம். இது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபேக்டர்ஸ் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, கொஸ்டின்ஸ் கீழே பார்த்துட்டு மேல இருக்கிற ஃபேக்டர்ஸ்ல இருந்து எடுத்து வந்து ஆன்சர்ஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் 5x பிளஸ் 4 அப்படின்னு இருக்கு. சோ பெருக்கினா 4 வரணும், கூட்டினாலோ கழித்தாலோ 5 வரணும். அப்போ 4 4 4 கூட்டி 1 5. வேற ஆப்ஷன் இதுக்கு இல்ல இல்லையா? சோ எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 4 இங்க ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ இதோ இருக்கு, எடுத்துட்டு வந்து போடுங்க. அடுத்து பெருக்கினால் 8 வரணும், கூட்டினாலோ கழித்தாலோ 6 வரணும். 4 2 8, 4 கூட்டல் 2 6. So 2s are 8, 4 plus 2 6 இல்லையா? So x plus 2 into x plus 4. x plus 2 into x plus 4. அடுத்தது பெருக்கினா 10 வரணும், கூட்டினாலோ கழித்தாலோ 7 வரணும். I 2 10, 5 கூட்டல் 2 7 இல்லையா? அப்போ x plus 5 into x plus 2 எழுதலாமா? 5 2s are 10, 5 plus 2 is 7. அப்போ x plus 5 into x plus 2. Next question. x squared plus 4x plus 3. So பெருக்கினா 3 வரணும், கூட்டினாலோ கழித்தாலோ 4 வரணும். அப்ப 3 plus 1 தான் 4 ஆகும். 3 into 1 3 ஆகும். அதுக்கு மேல வேற எந்த நம்பரும் அங்க நம்ம யோசிக்கவே முடியாது. ஏன்னா இது ரொம்ப குட்டி ஃபேக்டர். So x plus 1 into x plus 3. ஓகேவா? அடுத்தது x squared plus 8x. x squared plus 8x plus 15. So கூட்டினால் 8 வரணும், பெருக்கினால் 15 வரணும். 5 plus 3 8, 5 into 3 15. இப்போ x plus 5 into x plus 3 போடலாமா? x plus 5 into x plus 3. So that is 8x plus 15. 5 3s are 8. 5 3s are 15. 5 plus 3 is 8. Okay. நம்ம ஆன்சர்ஸ் போடுறோம். தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கடைசியில கரெக்ட் பண்ணலாம் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு. அடுத்தது பெருக்கினா 5 வரணும், கூட்டினாலோ கழித்தாலோ 6 வரணும். கூட்டினால் தான், எதுவுமே கழித்தலே சப்ராக்ஷனே இல்ல, எல்லாமே வந்து அடிஷன் தான். So no issues. So 6x. 5 plus 1 6, 5 into 1 5. So அப்ப x plus 1 into x plus 5. அடுத்தது வந்து x squared plus 14x plus 4. So 7 14 plus 49. Sorry 4 ன்னு சொல்லிட்டேன். 7 plus 7 இது நம்ம வந்து புக்ல எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். So 7 plus 7 is 14. 7 7s are 49. அடுத்தது லாஸ்ட் 10 plus 1 is 11. 10 into 1 is 10. So இதனுடைய ஃபேக்டர் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். So நமக்கு இப்ப ஃபேக்டர் ஐடென்டிஃபை பண்றது ஈஸியா இருக்கா? வாவ், 8 out of 8 எல்லாமே கரெக்ட். 8 out of 8 எல்லாமே கரெக்ட். கரெக்ட் ஆன்சர்ஸும் ஷோ பண்ணிடுறேன். ஆல் டன், ஆல் கரெக்ட். ஓகே. ஓகே, இது வந்து 2 2 நம்பர்ஸா ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இதையும் பார்க்கலாம். இது நம்ம இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? 4 4 அதாவது ஒரு பல்லுறுப்புக்கோவை ஃபுல்லா கொடுத்து அதனுடைய ஸ்பிளிட் பார்த்தோம். இது வந்து இப்ப நம்ம கடைசியா பார்த்திருந்தோம் இல்லையா, சிமுலேஷன்ல அத மாடல்ல கொடுத்திருக்காங்க. 4x plus 12 வரணும்னு சொல்லியிருக்காங்க. 4x plus 12 4 into x, 4 3s are 12 இல்லையா?
4x plus 12 வரணும்னா என்ன பண்ணும்? 4 into x. 4 3s are 12. 4 into x is 4x. இது வரும் அப்படின்னு நம்ம அசம்ஷன் பண்ணி எடுக்கிறோம். கடைசியில கூட நம்ம சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அடுத்தது இங்க 16x plus 18 கொடுத்துருக்காங்க. 8 2 16, 8 into 10 80. அடுத்தது 20. 4 20, 5 into y minus 5y. நான் ஃபேக்டர் ஸ்ப்ளிட் பண்றேன், நீங்க கரெக்டானு சொல்லுங்க, கால்குலேட் பண்ணுங்க. அடுத்தது 2 into x 2x 2 4 8. ஓகே, அது இல்ல, இங்க எங்கேயோ மறைஞ்சிட்டு இருக்கு, பார்க்கலாம். 3 12 3 15, 12x plus 15. அடுத்தது 5x minus 10 இருக்கா? இருக்கு. 5 into x minus 2, 5 into x 5x minus 2 10. அடுத்தது 2 into 2x plus 1, 2 into 2x 4x, 2 into 1 2. அடுத்தது 4x plus 24, 4 into x 4 6 24, 3 into x plus 3x plus 9. அடுத்தது 2x plus 4 கொடுத்துருக்காங்க. அங்க வந்து 2x plus என்ன நம்பர் இருக்கு? 8 இருக்கு. ஓகே, 2 into x plus 4 is 2x plus 4 which is 8. ஓகே, ஆன்சர் சப்மிட் பண்ணுவோம். எல்லாமே கரெக்ட். 9 out of 9 ஃபுல்லாவே கரெக்ட் நம்ம போட்டது இல்லையா? ஸோ அடுத்தது இது பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? இதுல ஒரு 6 கொஸ்டின் இருக்கு. ஸோ கரெக்டா பொறுமையா ஆன்சர் சொல்லுங்க. இதுல மைனஸ் பிளஸ் வந்துருச்சு நமக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம எல்லாமே பார்த்ததெல்லாம் பிளஸ்லயே பார்த்துட்டு இருந்தோம். இதுல மைனஸ் அண்ட் பிளஸ் ரெண்டுமே வந்துருச்சு. ஸோ 5 எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x மைனஸ் 6 பெருக்கினா மைனஸ் 6 வரணும், கழிச்சா மைனஸ் 5 வரணும். ஸோ 3 2 6, 3 கூட்டல் 2 5. ஆனா அந்த ஃபேக்ட் இங்க கொடுத்துருக்காங்களா? ஆப்ஷன் ஏபிசில கொடுக்கல. இங்க கொடுத்துருக்கிறது என்ன? -6 + 1. ஸோ -6 இன்டூ ப்ளஸ் 1 இஸ் -6. -6 + 1 இஸ் -5. இதே +6 -1 போட்டீங்கன்னா +5 வரும். ஸோ அது ஆப்ஷன்லயே அவுட்டு. -6 -1 போட்டீங்கன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் +6 ஆயிடும் மேல. இந்த ஆப்ஷன் வந்து பிளஸ் ஆயிடும். ஸோ அப்ப இதுவும் அவுட்டு. இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். கரெக்ட், வெரி குட். அடுத்தது இங்க வந்துட்டுங்க பாருங்க. இங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இப்ப நான் போர்டு வச்சிருக்கிறதே அந்த மாடல் தான். 2 அப்படிங்கிற நம்பர் இருக்கிறதுனால 12 2 24 ஆயிடும். -24 -5, -24 -5 இல்லையா? சோ இதுக்கு மட்டும் நீங்க போர்டோட ஹெல்ப் கூட எடுத்துக்கோங்க. பிகாஸ் நமக்கு கரெக்டா அக்யூரேட்டா கொடுக்கலாம் ஆன்சர், பிரச்சனையே இருக்காது. உங்களுக்காக நான் ஒர்க் அவுட் பண்றேன். நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு சாட் செஷன்ல ஆன்சர் சொல்லுங்க. 12 2 24 -24 -5. சோ 24 5 வரணும் அப்படின்னா என்ன நம்பர் போட்டா உங்களுக்கு இங்க வரும்? ஆனா இங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆப்ஷன் என்னென்ன கொடுத்திருக்காங்க அத முதல்ல பாத்துக்கணும் இல்லையா? சோ அத பார்த்தாதான் நமக்கு வந்து என்ன ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறது தெரியும். x-4 into 3x-2 கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்ப இத பெருக்கிக்கோங்க. இந்த நம்பர்ஸ பெருக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு தெரிஞ்சிடும். ஏன்னா நமக்கு கொடுத்திருக்கிற ஆப்ஷனோட மேட்ச் ஆகணும் இல்லையா? 3x² மைனஸ் 4 3 12x மைனஸ் 4 2 8. சாரி 3x² மைனஸ் 2x மைனஸ் 12x பிளஸ் 8 இல்லையா? சோ 3x²
அப்படிங்கும் போதே இங்க அவுட். ஓகே, நமக்கு வந்து என்ன வரணும், 2x² தான் வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ரிஜெக்டட். ஆப்ஷன் பி பாருங்க, எக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்டூ அப்படிங்கும் போது எக்ஸ் இன்டூ 2x² வந்துருச்சு. இது வந்து டூ. ரெண்டாவது ஆப்ஷன் பி வந்து என்ன வந்துருச்சு, 2x² பிளஸ் 3x மைனஸ் 4 2 8. அப்போ -8ல +3 போச்சுன்னா -5 இல்லையா? அதே மாதிரி -12. அப்ப எனக்கு ஆப்ஷன் வந்து எக்ஸ் மைனஸ் 4 இன்டூ 2x plus 3 is equal to 0 தான் கரெக்ட் ஆப்ஷன். அடுத்தது இங்கேயும் பாருங்க 2x² வந்துட்டாங்க. சோ இப்போ இங்க நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. இங்க x into 3x மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 3x². சோ ஆப்ஷன் ஏ இஸ் ரூல்ட் அவுட். ஆப்ஷன் பி வந்து 3x², இதுவும் 3x² ஆயிடும், அதுவும் ரூல்ட் அவுட். ஆப்ஷன் சி மட்டும் தான் x into 2x வந்து 2x² மைனஸ் வந்து பிளஸ் 3x மைனஸ் 10x, ஸோ மைனஸ் 7x. ஸோ 2x², 7x ரெண்டுமே மேப் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது 7h² அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இங்க 7 வரணும். x into x வந்து x. ஸோ வந்து இது ரூல்ட் அவுட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இஸ் ரூல்ட் அவுட். ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா 7 into 1, 7x into x வந்து 7x. இங்க ஹெச்சுக்கு பதிலா x யூஸ் பண்ணிருக்காங்க. இட் இஸ் நாட் அன் இஷ்யூ. கரெக்ட் தான். ஹெச்சா இருந்தாலும் எக்ஸா இருந்தாலும் ஏவா இருந்தாலும் பியா இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். சோ இது ரெண்டுமே வந்து ஆப்ஷன் ஏ பியும் சியும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் மேட்ச் ஆகுது நமக்கு 7x² அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது டேர்ம் பாருங்க, 7 5 35 எக்ஸ்ன்னு வரும் இதுல. அதுக்கப்புறம் வந்து இதால பண்ணும்போது -1x அப்படிங்கும் போது பிளஸ் 34x ஆயிடும். இங்க வந்து -35x பிளஸ் வந்து அப்ப -35x வருது, இதுதான் +35x வருது. சோ நமக்கு +34 தான் நமக்கு தேவை. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்தது 15x² minus 9x minus 6 is equal to 0 இல்லையா? இப்ப இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் தான் இங்க கீழே போட்டிருக்காங்க. நாட் அன் இஷ்யூ, அது எடுத்துக்கலாம், நம்ம பிரச்சனை கிடையாது. சோ 15x இல்லையா? முன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து என்ன வருது, 15x² வருது. சோ இந்த ஒரு கொஸ்டின்கான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா தப்பாதான் இங்க இருக்கு. x+1 into 5x plus 2 equal to 0. அடுத்தது மூணாவது லாஸ்ட் கொஸ்டின் 3p² plus 17p plus 10. அப்போ இங்க பாத்துக்கோங்க, இதுல 3 வந்துருது, 3x² வந்துருது, இதுலயும் 3x². சோ ஆப்ஷன் ஏவா பியா அப்படிங்கறத இப்ப நம்ம டிசைட் பண்ணும். சி ரூல்ட் அவுட், ஏன்னா அங்க 2x² ஆயிடுச்சு. இதுல வந்து எல்லாமே பிளஸ் டேர்ம், இதுல வந்து மைனஸ் டேர்ம் இருக்கு ஏல. சோ ஆப்ஷன் பி தான் ஆப்வியஸா உங்களுக்கு வரும். சோ மல்டிப்ளை பண்ணி பாருங்க, கரெக்டா வரும். ஓகே, சோ இது அஞ்சாவது கொஸ்டின்ல சின்ன தப்பு இருக்கு. சோ நோ இஷ்யூஸ். சோ அதனால நீங்க வந்து பேலன்ஸ் 5 கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர்ஸ் பண்ணிருக்கீங்க. வெல் அண்ட் குட், நல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேவா? சோ இன்னைக்கு பார்த்த ஃபேக்டரைசேஷன்ல வேற ஏதாவது இதை தாண்டி டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.